அகாடமி. இந்த வீடியோவில் 10th பாஸ் பண்ணவங்களுக்கு சூப்பரான கோர்ட் வேலை அறிவிக்கப்பட்டிருக்கு. அது பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கோர்ட் வேலை வாய்ப்பானது தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்திலே கோர்ட் வேலைக்கு நீங்கள் சேரலாம். மொத்தமாக இந்த அறிவிப்பில் 17 விதமான பதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2300க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான தகுதி என்ன, இதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மாவட்ட வாரியாக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் வெளியாகி இருக்குது. ஸோ முதல்ல நாம் சென்னை மாவட்டத்திற்கு என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு, அதற்கான தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சென்னை. ஸோ இங்கேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் இந்த சென்னை மாவட்டத்திற்கான அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிக்கை தேதி 28/4/2024 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியாகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் அதே தேதியில் தான் வெளியாகிருக்கு. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க சமர்ப்பிக்க கடைசி தேதி. ஸோ ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 27/5/2024. தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி தேதி. ஸோ இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/5/2024. ஓகே, இதுதான் முக்கியமான டேட்டு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன பதவி அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை மாவட்ட நீதித்துறையில் நகல் பரிசோதகர், இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், கட்டளை எழுத்தர், ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஆகிய பதவிகளுக்கு நேரடி தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இப்போ இந்த குறிப்பிட்ட பதவிகளுக்கு நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து இ-சேவை மையங்கள் மூலமாகவும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதேமாதிரி வந்து உங்களுக்கு அந்த முக்கியமான சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆட்சேர்ப்பு வந்து எந்த அடிப்படையில் நடைபெறுது அப்படின்ற அந்த விளக்கம், தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஒரு முறை படித்து பார்த்தோன்னா பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன பதவி, அதற்கான வேக்கன்சிஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, பதவியின் பெயர், காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் சம்பள விகிதம், இது மூணையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நகல் பரிசோதகர், எக்ஸாமினர், நம்பர் ஆஃப் வேக்கன்சி 2 கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு வந்து லெவல் 8 ஊதிய நிலை வந்து ஸ்கேல் வந்து லெவல் 8 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம். இவங்களுக்கான மாத சம்பளம் 19,500 முதல் 71,900 வரை. அடுத்து இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், ஜூனியர் பெய்லிஃப், நம்பர் ஆஃப் வேக்கன்சி 9, ஊதிய நிலை 7, மாத சம்பளம் 19,900 முதல் 69,900 வரை. அடுத்து கட்டளை எழுத்தர், ப்ராசஸ் ரைட்டர், நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1, இவங்களுக்கான சம்பள விகிதம் வந்து 3, மாத சம்பளம் 16,600 முதல் 60,800 வரை. ஒளிப்பட நகல் எடுப்பவர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், நம்பர் ஆஃப் வேக்கன்சி 2, இவங்களுக்கான ஊதிய நிலை 3, மாத சம்பளம் 16,600 முதல் 60,800 வரை. ஓகே, இந்த காலி பணியிடங்களின் பங்கீடு, அதாவது பதவிகளுக்கு வெளியிடப்பட்டுள்ள காலி பணியிட எண்ணிக்கையானது தோராயமானது. மேலும் அவைகளின் எண்ணிக்கை இறுதியாக தெரிவு செய்வதற்கு முன் எந்த நேரத்திலும் அதிகரிக்கவோ குறைக்கவோ கூடும். ஸோ இது வந்து தோராயமான வேக்கன்சிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ் வந்து கூடுறதுக்கு அல்லது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு பார்க்கலாம். வயது வரம்பு 1/7/2024 அன்று உள்ளபடி. ஸோ இந்த வயது வரம்பு வந்து 1/7/2024 அந்த தேதி பிரகாரம் கணக்கிடுறாங்க. விண்ணப்பதாரர்கள் 1/7/2006க்கு பிறகு பிறந்திருக்கக்கூடாது எனவும் 1/7/2024 தேதியில் 18 வயது நிறைவடைந்தவராகவும் இருக்க வேண்டும். ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க 18 வயது கம்ப்ளீட் ஆனவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே, இப்போ இதில் அந்த வயது வரம்பு தளர்வு என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதி திராவிடர், ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததியர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள், இவங்களுக்கு வந்து 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் கீழ் குறிப்பிட்ட தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பிறந்திருக்கக்கூடாது. 1/7/1987 அல்லது அதுக்கு முன்னால் பிறந்தவங்க விண்ணப்பிக்க முடியாது. 37 வயது நடக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சமாக. ஓகே, அடுத்து வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள், இவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது 34 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதாவது
மற்றவர்கள், அதாவது ஆதி திராவிடர், ஆதி திராவிட அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள் தவிர இந்த குறிப்பிட்ட வகுப்பு அல்லாத மற்ற எல்லாரும் வந்து 32 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து வயது வரம்பு. ஸோ இந்த வயது வரம்புக்கு உட்பட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க, ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்க்கலாம். கல்வி தகுதி, அதாவது நகல் பரிசோதகர், இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், ஜூனியர் பேலிஃப், இந்த 2 பதவிக்கும் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ குறைந்தபட்சமாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th முடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் +2 டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி உயர்நிலை படிப்புகளில் அல்லது கல்லூரி படிப்புகளில் சேருவதற்கான தகுதியுடன் அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கலாம் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி இருந்தாலும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஒளிப்பட நகல் எடுப்பவர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இவருக்கு வந்து குறைந்தபட்சமாக எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உயர்நிலை படிப்புகளில் அல்லது கல்லூரி படிப்புகளில் சேருவதற்கான தகுதியுடன் அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ 10th அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதே நேரத்தில் ஜெராக்ஸ் இயந்திரத்தை இயக்குவதில் 6 மாதங்களுக்கு குறையாத செய்முறை முன் அனுபவம் இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு, அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 10th அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி அல்லது ப்ளஸ் அது கூட வந்து 6 மாதம் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் மிஷினை இயக்கின முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவி வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றதுனால அதற்கான முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ்எஸ்எல்சி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் அதிக கல்வி தகுதி பெற்றிருந்தாலும் தகுதியுடையவர்கள் அல்ல. ஸோ நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. குறைந்தபட்சமாக நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம், நீங்கள் உயர்ந்த அதிகபட்ச கல்வி தகுதி என்ன வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் 10th பாஸ் பண்ணலை அல்லது வந்து 10th ஃபெயிலு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு மேற்பட்டு டிப்ளமோவோ டிகிரியோ படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. விண்ணப்பதாரர்கள் இதை கவனித்து விண்ணப்பிங்க. ஒளிப்பட நகல் எடுப்பவர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 6 மாத காலத்திற்கு குறையாத ஒளிப்பட கருவியை இயக்கும் முன் அனுபவ சான்றிதழ் அறிவிப்பு தேதி அல்லது அதற்கு முன் பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 6 மாதங்கள் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். விண்ணப்பிக்கும் போதும் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்பவும் நீங்கள் அதை கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. பரிந்துரைக்கப்பட்ட கல்வி தகுதிக்கு சமான கல்வி தகுதியை கோரும் விண்ணப்பதாரர்கள் அதற்கான ஆதாரங்களை இந்த அறிவிப்பு தேதி அல்லது அதற்கு முன் வெளியிடப்பட்ட அரசாணை ஜிஓ வடிவத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கேன், இல்லை நான் 10th படிக்கல, அதற்கு இணையான கல்வி தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விண்ணப்பதாரர்கள் அந்த இணையான கல்வி தகுதி அப்படின்றது அரசால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான அரசாணை ஜிஓ வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகக்கூடிய அந்த தேதி அல்லது அதற்கு முன்னால் வெளியான அரசாணை ஜிஓ வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. 10th இணையான கல்வி தகுதி வைத்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நிபந்தனை சட்டம் 2016 படி 21 படி மாநிலத்தில் அலுவல் மொழியான தமிழில் போதுமான அறிவு பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு நபரும் நேரடி ஆட்சேர்ப்பு மூலம் எந்த பணியிலும் நியமனம் செய்வதற்கு தகுதியற்றவர் ஆவர். ஸோ நீங்கள் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு போதுமான அறிவு இருக்கணும். அதாவது உங்களுக்கு தமிழ் படித்த, தமிழ் எழுத அது மாதிரியான அனுபவம் இருக்கணும். தமிழில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கணும். தமிழ் மொழியில் போதுமான அளவுக்கு அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படுவதற்கு தகுதி இல்லாதவராக கருதப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலும் விவரங்களுக்கு அறிவுரை ஐ பார்ப்போம். ஸோ இது பற்றின விரிவான விளக்கங்களுக்கு உங்களுக்கு வந்து அனக்ஷர் ஐ அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது தமிழில் நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத பற்றின விரிவான விளக்கம் அனக்ஷர் ஐயில் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்துங்க. ஸோ இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ், தேர்வு கட்டணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர். ஸோ இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பதவிக்கும் 500 ரூபா வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். நீங்கள் ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 500 ரூபா, ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் 500 ரூபா நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஆதி திராவிடர், ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததியர், பழங்குடியினர் இவங்களுக்கு முழு விலக்கு, ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவை சான்றிதழை வருவாய் கோட்டாட்சியர், சார் ஆட்சியர் அலுவலகமிருந்து அறிவிக்கை தேதிக்கு முன்போ அல்லது அறிவிக்கை தேதி என்றோ பெற்றிருக்க வேண்டும். ஸோ
ஸோ நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி அல்லது அனைத்து வகுப்பினை சேர்ந்த ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்க அப்படின்னா முழு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது பற்றின அந்த அதாவது ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கட்டண சலுகை, இட ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கான விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட இடஒதுக்கீடு உள்ளிட்ட வேறு சலுகைகளை கோரும் விண்ணப்பதாரர்கள் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட முறையான சான்றிதழ்களை அறிவிக்கை தேதியில் பெற்றிருக்க வேண்டும். மேலும் அச்சான்றிதழை இணையதள வழியாக விண்ணப்பிக்கும் போது பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஓகே. மேலும் கேட்கும்போது அத்தகைய சான்றிதழ்களின் அசலை சரிபார்ப்பதற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ நீங்கள் வந்து இடஒதுக்கீடு இன வாரியான அந்த இடஒதுக்கீடு கேட்குறீங்க அல்லது வந்து அந்த தேர்வு கட்டணத்தில் விலக்கு கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கான சான்றிதழ்கள்லாம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் போதே ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேட்கும்போது அந்த அசல் சான்றிதழ்களை நீங்கள் சரிபார்க்குறதுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. கட்டணச் சலுகை, இடஒதுக்கீடு மற்றும் வயது தளர்வு ஆகியவற்றை பெறுவதற்கு தவறான தகவல்கள் வழங்கினால், முக்கிய தகவல்களை மறைத்திருந்தால் விண்ணப்பதாரின் விண்ணப்பம் தேர்வு நடவடிக்கையின் எந்த நிலையிலும் நிராகரிக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து தவறான தகவலை கொடுத்துட்டீங்க அல்லது உண்மையை மறைச்சிட்டீங்க அப்படின்னும் போது அப்ளை பண்ணும்போது ஏதோ தவறான ஒரு தகவலை கொடுத்துட்றீங்க அல்லது உண்மைக்கு புறம்பான தகவலை கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பமானது எந்த நிலையிலும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு முறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப தரப்படவோ அல்லது வேறு பதவிக்கான தேர்வுகளில் சரி செய்து கொள்ளப்படவோ மாட்டாது. ஸோ நீங்கள் இந்த தேர்வு கட்டணம் வந்து நீங்கள் செலுத்தினதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப தருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொது எழுத்துத் தேர்வு கொள்கை வகை OMR பேஸ்டு 170 மதிப்பெண்கள். உங்களுக்கு இன்டர்வியூ வந்து 30 மதிப்பெண்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படும். ஸோ பொது எழுத்துத் தேர்வு வந்து பார்ட் A, பார்ட் B அப்படின்ற அந்த 2 விதமான தேர்வாக இருக்கும். பகுதி A வந்து பொது தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பொது எழுத்துத் தேர்வில் பொது ஆங்கிலம் தேர்வு செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது ஆங்கிலம் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஆங்கிலமும் தேர்வு செஞ்சு அந்த அடிப்படையில் தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்த வினாக்கள் 50, மொத்த மதிப்பெண்கள் 50, குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 20, கால அளவு வந்து 3 மணி நேரம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பகுதி ஆல வந்து பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு, நுண்ணறிவு. ஸோ இதில் வந்து ஜென்ரல் நாலேஜு, உங்களுடைய மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூடு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பகுதி ஆல இருக்கும். மொத்தம் 120 கேள்விகள், 120 மதிப்பெண்கள். மொத்தமாக வந்து இந்த 2 பகுதி ஆ இது ரெண்டுக்குமே சேர்த்து 3 மணி நேரமானது அந்த தேர்வானது நடைபெறும். ஸோ பாடத்திட்டம் பார்த்தலாம். ஸோ பொது தமிழ் அதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் தான் உங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதேமாதிரி பொது அறிவு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு இதில் பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வு, பொது அறிவு, அரசியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, சுருக்குதல், மீப்பெரு, பொதுக்காரணி, மீச்சிறு, பொது மடங்கு, விழுக்காடு, விகிதம், விகிதாச்சாரம். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து அந்த TNPSC குரூப் 4ல் என்ன ஒரு சிலபஸ் இருக்குமோ அது மாதிரியான சிலபஸ்ஸு. அதேமாதிரி பொது அறிவு, வரலாறு. ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4 அந்த சிலபஸ் மெத்தட் தான் இதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சிலபஸை முழுமையாக பார்த்து இந்த சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் தேர்வுக்கு தயாரானீங்க அப்படின்னா தேர்வில் ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணலாம். ஓகே. இந்த தேர்வில் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு சில அந்த கேள்வித்தாள் தயாரிக்கப்படுறது பற்றின குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க. ஸோ வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள், குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 12. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து 30 மதிப்பெண்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் 1:3 அப்படின்ற விகிதப்படி இடஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு செய்யப்படுவர். ஸோ நீங்கள் வந்து அந்த எழுத்துத் தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண், அதே மாதிரி எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு 1:3 அப்படின்ற விகிதப்படி உங்களுக்கு அந்த தேர்வுக்கான அழைப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாய்மொழி தேர்வுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வாய்மொழி தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வு இது ரெண்டுமே வந்து மதிப்பெண்களை அடிப்படையாக வச்சு இந்த தேர்வானது செய்யப்படும். ஸோ அந்த வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுறப்ப அசல் சான்றிதழ் சரிபார்ப்பும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ இந்த தேர்வு அதாவது இந்த வாய்மொழி தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி வந்து தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலையோ அல்லது வேறு இடத்துல வாய்மொழி தேர்வானது நடைபெறும். ஸோ ஓகே. இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி தயாரிப்பாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க, பார்த்தலாம்.
பொது எழுத்துத் தேர்வு மற்றும் வாய்மொழித் தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண் அடிப்படையிலும் தகுதி மற்றும் இடஒதுக்கீடு விதிமுறைகளை பின்பற்றியும் தேர்வானவர்களின் இறுதிப் பட்டியல் தயாரிக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து அந்த OMR ஷீட்டு, பொது எழுத்துத் தேர்வு மற்றும் வாய்மொழித் தேர்வு இது ரெண்டுத்துலேயும் பெற்ற மதிப்பெண், தகுதி மற்றும் இடஒதுக்கீடு, ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இறுதிப் பட்டியல் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதிப்பட்டியல் இடஒதுக்கீடு விதி மற்றும் தகுதி அடிப்படையில் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆட்சேர்ப்பு இணைய முகப்பில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ அந்த தேர்வானவங்களுடைய பட்டியல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் தகுதி, அசல் ஆவணங்கள், சான்றுகளை ஆய்வு செய்து சரிபார்த்த பிறகு இறுதியாக தகுதியானவர்கள் தேர்வு குறித்து முடிவு செய்யப்படும். ஸோ நீங்கள் வந்து எழுத்துத் தேர்வு மற்றும் இன்டர்வியூ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அசல் சான்றிதழ்களை சரிபார்த்துட்டு தான் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெறும் இடங்கள்: பொது எழுத்துத் தேர்வு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்னை நீதித்துறை மாவட்டத்திற்கு உள்ளோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு ஆட்சேர்ப்பு பிரிவு முடிவெடுக்கும் வேறு இடத்திலோ நடத்தப்படும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து இது பற்றின எல்லா விதமான அறிவிப்புகளும், அதாவது வாய்மொழித் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் தேதி, தகுதியானவர்களுக்கு உரிய நேரத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவின் அதாவது அஃபிஷியல் வெப்சைட் www.mhc.tn.gov. அப்படின்ற இந்த இணையதளம் வாயிலாக தெரிவிக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. மாறாக தபால் மற்றும் கொரியர் வாயிலாக விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின அறிவிப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ எந்த தகவலும் வராது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை பின்பற்றும்படி விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டுடைய அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு இது பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொது எழுத்துத் தேர்வு மற்றும் வாய்மொழித் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு எந்தவித பயணப்படியோ தினப்படியோ வழங்கப்படாது. ஸோ ஓகே, நீங்கள் இதை போக்குவரத்து செலவு இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை. ஸோ இந்த விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரை அப்படின்றது நீங்கள் இந்த ஆன்லைனில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, என்ன விதமான சர்டிஃபிகேட்லாம் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முழுமையாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த அறிவிப்பானது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உட்பட்ட அந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த கோர்ட் வேலைவாய்ப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு என்ன வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது நீங்கள் விருப்பப்படக்கூடிய மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்கள் மாவட்டத்திற்கு என்னென்ன பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய மாவட்டத்திற்கு என்னென்ன பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஸோ நீங்கள் அந்த பதவிக்கு எந்த பதவிக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ குறைந்தபட்சமாக 10th படித்தவங்களுக்கு கோர்ட் வேலை அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான வாய்ப்பு. கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த கோர்ட் வேலைவாய்ப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இந்த கோர்ட் வேலைக்கு விண்ணப்பிங்க. நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் சொந்த மாவட்டத்துக்கே கூட நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு இந்த கோர்ட் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கோர்ட் வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.